இந்த சப்ஸ்கிரைப் சிம்பிளை மட்டும் அமுக்கிட்டு அப்படியே பெல் சிம்பிள் இருக்கு பாத்தியா, பெல் சிம்பிள் தெரியுதா? அந்த பெல் சிம்பிளை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும். என்ன நடக்கும்? வீடியோ வரும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 2025 வரப்போகுது. ஆனா 2024ல நான் என்ன போடுவேன்? ஒவ்வொரு வருஷத்தோட ஆரம்பத்துலையும் நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு பிளான் வச்சுட்டு இருப்போம். ஒரு கிளாரிட்டியே இல்லை, எல்லாத்தையுமே பண்ணணும் போல தோணுது. இது பார்த்தா இது பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன தோணுது, நாளைக்கு பார்த்தா வேற ஒன்று பண்ணலாம்னு தோணுது. அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிறதால ஆனா நம்ம பிளான் பண்ணதை பண்ணோமா? இந்த கேள்வி இப்போ முக்கியம். நானும் இந்த 2024ல நிறைய பிளான் பண்ணேன். இந்த ஜிம்முக்கு போகணும், சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கணும், ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடணும், அப்புறம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ணே நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தேன். பண்றது நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. வெள்ளம் வைக்க போனா மழை பெய்யுது, பொறி வைக்க போனா காத்து அடிக்குது. ஆனால் இது எதையுமே நான் ஒழுங்காகவே பண்ணலடா. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இது மாதிரி எல்லா வருஷமே பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சில பேரோட ஜாதகம் அவ்வளவுதான். வெரி பேட். ஆனா என்னால ஒரு பண்ண முடியல. என்னடா கேப் விட்டுட்ட? விடலை, வந்துருச்சு. இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக ஒரு விஷயத்த மட்டும் பண்ணவே முடியல. மூலையில இருக்கிறது உடம்பு கேட்க மாட்டேது. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று எடுத்து எவனாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கானடா? என் சர்க்கிளில் உள்ள எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன். எப்போ? யாருமே பண்ணது. இன்னும் ஒரு சில பேர்லாம் நியூ இயர் ரெசல்யூஷன்னா என்னன்னு கேட்குறாங்க. ஓ மை காட், அதெல்லாம் எதுக்கு பாஸ் எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆனா இன்னமே என்னையா பண்ணுவீங்க? எடுக்கிறேன்டா, நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறேன். சரிண்ணா, அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. ஒரு வருஷம் போயிடுச்சு. பண்ண முடியுமா? பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். இல்லை அதுக்கு ஒரு சரியான பிளான் ஒன்று வச்சுருக்கேன். ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்க வேணாம். நம்மளால என்ன முடியும், நம்ம பாடி எவ்வளோ தாங்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். எடுத்த உடனே பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்னு இந்த வருஷம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். டேய் தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, புது வாழ்க்கை, புது லட்சியம். காலையில் ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கணும், நைட்டு ஒரு 12 மணிக்காச்சும் தூங்கிடணும். டெய்லியும் ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும். வாரத்தில் ஒரு 5 நாள் மட்டும் டயட் ஃபாலோ பண்ணணும். இனிமே நீ குடுக்குற காப்பியை தவிர நான் எதையுமே குடிக்க மாட்டேமா, அந்த காப்பியை கூட குடிக்க மாட்டேமா. வாரத்தில் ஏதாச்சும் ஒரு நாள், அதுவும் ஒரு வேளை நினச்சே சாப்பிட்டுக்கலாம். 8 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 12 மணிக்கு தூங்குறது இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3 மணிக்கு தூங்கி காலைல 10-11 மணிக்கு எந்திரிக்கிற எனக்கு இது பெரிய விஷயம்தான்டா. நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. இப்போது 8 to 12, 7 to 11, 6 to 10 அப்படின்னு படிப்படியாக கொண்டு வரலாம். படிப்படியா வந்தாதான் இந்த பிளான் இந்த வருஷம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வாவ், உன் பாசிட்டிவ் ஆட்டிட்யூடுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பாஸ்கர். நீங்களும் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஏதாச்சும் எடுத்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டைம் இல்லை. நம்ம நண்பர்களும் என்ன ரெசல்யூஷன் எடுப்பாங்க? இதெல்லாம் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான். நம்ம சேனலுக்காக என்ன பண்ண போகிறோம். இந்த காமெடி இப்போ முக்கியம் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. வாரத்துக்கு ஒரு லென்த் வீடியோ, ஒரு 4 ஷார்ட்ஸ் வீடியோ ரெகுலராக போடலாம் அப்படிங்கிறதான் பிளான். பார்ப்போம். இந்த வருஷம் புது புது கண்டென்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானும் இருக்குது. கண்டென்ட் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அப்லோட் பண்ணிட வேண்டியதாண்டா. பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது பார்த்துக்குவோம். போனா உயிர் வந்தா வரலாம். நான் என்னமோ இந்த வருஷத்தோட இந்த சேனல்லாம் முடிஞ்சிச்சுடா, கண்டென்ட்டே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன்.
போன வருஷமே நீ போவன்னு பார்த்தா நீ இன்னும் போகலையா இந்தா பாக்கரிசி. ஆனால் இப்போ அடுத்த வருஷத்துலேயே கால் எடுத்து வைக்க போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இது எவ்வளோ தூரம் போகும், என்னை எங்கே கொண்டு போகணும்னு பார்க்க போகிறேன். இதெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வேணாம். இது நான் சொல்ல மாட்டேன், நீ பாப்ப. எது சொன்னதை ஃபஸ்ட்டு செய்வோம், அப்புறமா அடுத்ததை பற்றி யோசிப்போம். எந்த இயர்னாச்சு சொல்ல முடியுமா? அவ்வளோதான், அது டைம் எடுத்து அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தான் பண்ணணும்னு தோணுதில்ல? எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. 2025 இன்னொரு 25 வருஷம் 2050 உசுரோட இருப்போமா? எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சேர்ந்து நடக்க போகிறோம், இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க சார். இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும். நீங்களும் ஏதாச்சும் உருப்படியாக பண்ணுங்கள், நானும் ஏதாச்சும் உருப்படியாக பண்ணுறேன். பாய் பாய். அடுத்த வருஷத்தில் பார்ப்போமா?